கர்த்தருடைய வசனம் சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எசேக்கியேல் புத்தகம் பார்த்துட்டு, எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பை பார்த்தா அழைப்புல நடுவில் எழுதி இருக்குது. அடுத்த வந்து ஒரு தரிசனக்காரன், தரிசனத்தில் வந்து என்னென்ன தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஒரு அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அடையாளப்படுத்துகிற ஒரு 6 தலைப்புல பார்த்தோம். இருப்பு சுவர், இருப்பு சட்டி, அப்புறம் ஒரு கழித்து படுத்துறது, பஞ்சம், அடுத்த சவரகம் கத்தி, சிறை இருக்கக்கூடிய அடையாளம், அப்புறம் மனைவி மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்த வேண்டியவங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி தரிசனம் அதை நம்ம இந்த அடையாளத்தை ஒத்து வர்றதுனால நம்ம அதாவது அடையாளம் நியாயத்திற்கு தான் தீர்க்க தரிசனம் வயசாகணும் சொல்கிறார். இவ்வளோ நாள் சொல்கிறேன் ஊமையனாக இருந்து ஒவ்வொரு செய்தி மூலமாக காமிச்சு அதை பேசினேன். நான் அதனால் படுத்தும்போது தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், ஜனங்கள் வந்து கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலியை பண்ணி வை, அந்த சங்கிலி வந்து நியாயத்திற்கு அடையாளம், நீ பண்ணி வச்சுட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது ஒரு விதத்தில் ஒரு அடையாளம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். எசேக்கியேல் 7 23 27 வரைக்கும் 23 to 27 ஒரு சங்கிலியை பண்ணிவை, தேசம் நியாயத்தீர்ப்புக்கு உள்ளான இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன், அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன், அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ராஜா துக்கித்து கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். சங்கிலி பண்ணி வை, இது வந்து ஒரு நியாயத்தீர்ப்புக்கு வந்து அடையாளப்படுத்துறாரு. அடையாளப்படுத்தி தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதுல வந்து ஒரு சங்கிலியை பண்ணிவை, அது எப்படிப்பட்ட சங்கிலி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து நியாய தீர்ப்புக்கு அடையாளம் உரிய அடையாளம் சொல்லி சொல்றாரு. 2 ராஜாக்கள் 2:14 படிங்க. அந்த சங்கிலி எதுக்காக ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்புன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்கன்னா 2 ராஜாக்கள் 21:16 21:16 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரைக்கும் இரத்தப்பழிகளால் நிரம்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான். மனாசேயுடைய அந்த காரியங்களை சொல்றாருன்னா அது ஒரு நியாயத்தில் அதுக்கு வந்து சங்கிலி வந்து அடையாளம். சங்கிலி எதுக்காக பண்ண சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிறை கைதை பிடிச்சிட்டு போது என்ன பண்ணுவாங்கன்னா விலங்கு மாட்டி சங்கிலியால் கட்டி தான் செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. நார்மலாக நம்ம வந்து சென்ட்ரல் ஜெயில் மாதிரி போனோம்னா கூட்டிட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா முருகில் நல்லா கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த கையில் மட்டும் என்ன செய்வாங்க, விலங்கு போட்டு போலீஸ்காரங்க 2 பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா 1:15 படிங்க. ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். அர்த்தப்பள்ளி இருக்கிறாங்க, பாவம் இருக்கிறாங்க சொல்றாங்க, ஜெபம் செய்யலாம் கேட்கப்பட முடியாது. ஆதியாகமம் 6:11
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி வந்து கொடுமையினால் நிறைந்திருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாரு, ஜலப்பிரளயத்தில் வந்து அழிச்சிட்டாரு. இனி அழிக்க போகிற காரியம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, அக்கினியால் கந்தகத்தில் வந்து அழிச்சாரு, அழிப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நியாய தீர்ப்புக்கு அந்த சங்கிலி வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கொடுமை வந்து அந்த நாட்கள் வந்து இந்த நாட்களே இருக்குது. எருசலேம் ராஜா அந்த தேசத்துக்கு வந்து எதுக்கு சிறையிருப்பார், எருசலேமுக்கு ஒரு சிறையை போகிறது அப்படின்னா அந்த 6:11 அளவு இருந்துச்சுன்னா அந்த கொடுமை வந்து நிறைஞ்சதுனால சங்கிலி வச்சுட்டு அடையாளம் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7:24 வருஷமே எசேக்கியேல். 7:24. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன், அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன், அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். 2:7 புலம்பல். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுறோம்னா நியாயத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த சங்கிலி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி போகக்கூடிய காரியம். முன்னே சொல்லித்தான் நினைச்சுறாரு, காரியம் வந்து செய்கிறது எது சொல்லாமல் செய்கிறது. 2 நாளாகவும் 7:20 வருஷம் 2 நாளாகவும் 7:20 2 நாளாகவும் 7:20. நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். இவருடைய நியாயத்திற்கு வெறுப்படுறதுனா வெறுக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்தை ஒப்பு கொடுக்குறாங்க, தேவாலயத்தை அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 7:25 வருஷங்க. சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. சமாதானம் கிடையாது. சமாதானம் கிடையாது. 8:11. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நியாயத்தீர்ப்பு இருக்குது, ஆண்டவருடைய வருகை இருக்குது, பகிரங்க வருகை இருக்குது, ரகசிய வருகை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க ஒரு குரூப் அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு, ரகசிய வருகை கிடையாது அப்படின்வாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன இருக்குது அந்த ஜனங்கள் மத்தியில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருசலேம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தோம்னா தீர்க்கதரிசி, அவங்க தீர்க்கதரிசி வச்சுருக்காங்க, வச்சுதான் எல்லா காரியங்களும் நடத்துறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்து பலியாயிருக்காரு, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டாச்சு, நம்ம மீட்கப்பட்டோம், அவர் வந்துட்டு உயிரோட எழுந்து போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு வந்து எருசலேமில் வந்து அவங்க மத்தியில் யூதர்கள் மத்தியில் வந்து தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அது இப்போ அவங்க பொய்யான தீர்க்கதரிசனம்னா அவங்க எந்த விதத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்துலேயும் இருக்காங்க, இந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க. 7:26 வருஷம் விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும்
மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ஆமா, இராமல் ஒழிக்கும். அது எப்படி இராமல் ஒழிந்து போகும்? உபாகம் 29, 21. அது எசேக்கியேல். உபாகம் 29, 21. உபாகமம் 21. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னா என்ன சொல்றாங்க? புறம்பாக்கி போடுவார். அதுல 31:17 வாசிங்க. என்னக்கா? உபாகம் 31:17. 31:17. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அப்போ அப்பவே என்ன சொல்றாரு? இதோட நியாயத்திற்கு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சொல்லுகிற தேவனா இருக்கிறார். 1 சாமுவேல் 3:1 வாசிங்க. 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அப்போ இந்த நாட்கள்ல ஏலி நாட்கள். இப்ப எருசலேம் வந்து அழிக்கப்படுறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வசனம் என்ன செஞ்சான்? அபூர்வமா இருந்துச்சு. இவர் சொல்றாரு, சொல்ற கேட்கறதுக்கு ஆள் ஒரே ஒரு செய்தி இருக்காரு. இங்க இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய காரியங்களை குறித்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆமா, சத்தியத்தை சத்தியமா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. வசனம் அபூர்வம் அப்படின்னா அவருடைய வார்த்தையை சொல்றது, அவருடைய சத்தியத்தை சத்தியமா சொல்றதுக்கு யாரும் கிடையாது, ஆள் கிடையாது. சொன்னாலே கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அப்படின்னா எரேமியா 18:18 வருஷம். எரேமியா 18:18. அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். இப்படிப்பட்ட காரியம் ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது வசனம் கேட்கக்கூடாது பஞ்சகாலம் வரும்னா வசனத்தை பத்தி பிரசவம் பண்ணலாம். ஆனா அது சத்தியத்தை சத்தியமா சொல்ற காரியங்களை தான் நிச்சயம் பார்க்கறது. சத்தியத்தின்படி போதிக்கிற காரியங்கள் வந்து நிச்சயம் பார்க்கறது. அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது, என்னைக்குமே இருக்கும். இந்த காரியம் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரேமியா 27:2. எரேமியா 27:2.
எரேமியா 27. கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டி கொண்டு. அடுத்த வாசிப்போம். அவருக்கு வந்து அந்த சிறையிருப்பின் மத்தியில் வந்து சொல்றாருன்னா, இங்க என்ன சொல்றாரு எசேக்கியேல் வந்து அது வந்துட்டாங்க பண்ணிடலாம். பாயப்பட்டு விட்டுருவாங்க. கீழே உட்காருவாங்க. சும்மா அதில் உட்காந்து கீழே வாங்க. பாயப்பட்டு வச்சுக்கலாம். சும்மா உட்காருங்க பாஸ்டர். எரேமியா வந்து அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் வந்து சங்கிலியை உண்டு பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சங்கிலியை உண்டு பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எரேமியா என்ன சொல்கிறாரு, அதை அடையாளப்படுத்துகிறோம். இது மர நுகத்தை போடுது. அப்புறம் அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அதை உடச்சிட்டு இருப்பு நுகத்தை வந்து போட சொல்லுவாங்க. எரேமியா 51:9. எரேமியா 51:9. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தமும் எட்டினது. எசேக்கியேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனியர் தான் எதிர்த்து வர்றாங்க சிறையிருப்பு. ஆனால் அதே சிறையிருப்பு வந்து அந்த பாபிலோனியர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து நியாயம் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்களுக்கு இந்த சங்கிலி வந்து ஒரு வந்து அடையாளத்தை பண்ணி போகும்போது அன்னைக்கு உள்ள இஸ்ரேலருக்கு அது இஸ்ரேலுக்குரிய நியாயத்திருப்பு, பாபிலோனுக்கு நியாயத்திருப்பு. இன்னும் நம்ம ஒவ்வொரு காரியமாக வரும்போது எந்தெந்த தேசத்துக்கு எப்படி நியாயத்திருப்பு சொன்னாங்க தீர்க்க தரிசனத்தில் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த சங்கிலி, இரும்பு சங்கிலி எதுக்கு அடையாளம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, மீறினாங்கன்னா விக்கிரக வழிபாடு, என்ன நிறையா காரியங்கள் பாவங்கள் வந்ததுனால சிறையிருப்பு ஒப்பு கொடுக்குறாரு. சங்கிலி என்ன செய்கிறாருன்னா எசேக்கியேலுக்கு அடையாளப்படுத்தி வைக்க சொல்கிறார். அதே இது எரேமியாவுக்கு சொல்கிறார். அவன் வந்து கழுத்தில் போட்டிருப்பான். ரைட்டா? அப்போ இது வந்து இஸ்ரேல் புத்தர்களுக்கு மட்டுமல்ல, அது பாபிலோனுடைய ராஜாவுக்கு உண்டு. அவனை தான் கர்த்தர் எழுப்புறாரு இஸ்ரேலுக்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அவர் செய்ய மாட்டேங்கிறார். அதுதான் விஷயம். ஒருத்தருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது கர்த்தர் ஒருத்தர் எழுப்புறாரு அப்படின்னா, அந்த எழுப்பும்போது ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் விரோதமாக நீங்கள் தான் எழுப்புறீங்க. ஏன்னா கர்த்தர் பேசுகிறது தேவன். ஆதியாகமத்தில் யார்கிட்ட பேசுவார், பார்வோன்ட்ட பேசுறாரா, அபிமெலேக்குகிட்ட பேசுறாங்க. அப்ப அவிசுவாசிகள் புறஜாதிட்ட பேசுகிற தேவன். இப்போ நேபுகாத்நேச்சார்ட்ட தரிசனம் கொடுக்குறாரு, பார்வோன்ட்ட தரிசனம் கொடுக்குறாரு. அப்ப புறஜாதிகள்கிட்ட பேச மாட்டாருன்னா பேசுவார். பேசும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ போ அப்படின்னு சொல்லும்போது எந்த விதத்தில் போகணும், எப்படி போகணும் கேட்கணும். எருசலேமை தீ கொளுத்துறது அவங்க கர்த்தருடைய காரியம் அப்படின்னால ஆண்டவரே உடைய ஆலயத்தை நெசிப்புறேன், தீ கொளுத்த போறேன் அவர் சொல்ற. தீ கொளுத்து சொன்னாரான்னு தெரியாது. முற்றுகையிட போய் போறது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க தவறனால நியாயத்திற்கு என்ன ஆகுது, அவளுக்கு இருக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது சபையுடைய பிள்ளைகள் நம்ம வச்சுக்கலாம். சரியா? சபையுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம நியாயம் தீர்க்கும் போது, அவங்களுக்கு செய்தி சொல்லும்போது, தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொல்லும்போது அவங்களுக்கு விரோதம் நம்ம சேர்த்துடக்கூடாது, எழுப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யணும், நம்ம கேட்டு தான் அதன்படி நாம வந்து நெகேமியா 3:10 வருஷம். நெகேமியா 3:10.
அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரர் எதாயா தன் வீட்டுக்கு எதிராக பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான். நியாய தீர்ப்பு கொடுக்குற தேவன் தான். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு, அது செய்யக்கூடிய காரியங்களுக்குரிய ஆட்கள் என்ன செய்வார் கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அந்நிய ஜாதி பாபிலோன் ஆட்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்திய வந்து ஆங்கிலேயர் காலங்களில் அடிமையாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியாது. அதனால நமக்கு அரிசி அதை வந்து ஈஸியாக இருக்குது. அப்போ அவங்களுடைய நம்ம அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய மானம், அவமானம், கௌரவம் எல்லாத்தையும் அடிச்சுன்னு வருவார். அப்போ இந்தியாவில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்களா? இருந்திருப்பாங்க, இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களே என்ன செஞ்சிருப்பான் பிசாசு, அந்த ஆங்கிலேய ஆட்சியில் வந்து கொடுமைப்படுத்திருப்பான். அப்போ அதை கொடுமைப்படுத்துனதுனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அவங்க தான் ஆளுகை செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வச்சுட்டு நியாயம் தீர்க்க செஞ்சது. இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க செய்கிறாங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக. ஆமாம், எழும்புறாங்க, என்னெல்லாம பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ எல்லாரும் எதுக்கு எழுப்புறாரு? இப்போ நம்ம இந்தியா தேசம் வந்து எதுக்கு நம்ம வந்து ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், சட்டத்திட்டங்களுக்கு உட்படுறோமா உட்படலை? அந்த உட்படாத பட்சத்துலேயும் கூட நமக்கு உட்படுகிறாங்க உட்படலை அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ணுறோம் ரைட்டா. இப்போ இங்கேயும் வருதுங்கிறது சான்சஸ் இருக்குன்னா நம்ம முறைப்படி என்ன செய்யலாம், நம்ம வந்து ஆலயம் கட்டலை, வைக்கலை, பேசலை. ஆனால் அதில் மத்தியிலும் கற்று என்ன செய்கிறாரு, ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன செய்கிறாரு, நடத்துகிறது தேவனாக. அப்போ இன்னைக்கு உள்ளே வர்றாங்க, அவங்க அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னா கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்ம யோசிக்கணும், நம்மளை யோசிக்கணும். சபைக்குள்ள வந்து ஒரு சபைக்குள்ள வர்றது யாரு? ஆர்எஸ்எஸ்னா அவை பிசாசின் சக்தி தான். எழுப்புறது யாரு? அனுமதிக்கிறது யாரு? கர்த்தர். அப்போ உள்ள வர்றவங்களால எனக்கு என்னன்னா அங்க இருக்கிற பரிசுத்த குலைச்சல் நிமித்தம் இப்ப தேவாலயத்தை கர்த்தர் செய்தாரு, ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா இஸ்ரேல் பரிசுத்த குலைச்சல் நிமித்தம் தேவாலயத்தை ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ இன்னைக்கு நமக்கு சபைக்குள்ள ஆர்எஸ்எஸ்காரங்க வர்றாங்க, இன்னைக்கு இங்கே வர்றாங்க அப்படின்னா எனக்கு நடக்கிறவர்களுக்கு வர்ற விசுவாசிகளுக்கு இல்லை, அதை பார்க்கணும். வர்ற விஷயம் நம்ம கடந்து நாங்கள் வந்துட்டோம், அந்த தலைப்பில் வந்துட்டோம். எருசலேம் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னா, எருசலேம் இந்த உலகத்துக்கே மைய நகரம், ஆண்டவர் வந்து ஆளுகை செய்ய போகிறாரு, அவருடைய மகாராஜாவின் நகரம். அப்போ தேவாலயத்துக்கு வர்றாரு, ஒரே ஒரு தேவாலயம் தான் கர்த்தர் அனுமதிக்கிறார், வேறு எங்கேயும் தேவாலயம் கிடையாது. அந்த தேவாலயத்தில் கர்த்தர் என்ன செய்யப்பட ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஸ்தலம். அப்போ அங்கே கர்த்தர் தொட வைக்கிறார் அப்படின்னா இஸ்ரவேலுடைய தலைமைத்துவம் ராஜா உலக பிரகாரமா வேதம் நம்ம ஆண்டோடைய பிரமாணத்துக்கு அடுத்த பிரகாரம் பார்க்கும்போது நீ ஆசாரியர். இப்போ ரெண்டு பேருடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் செய்றாரு, மன்னன் எவ்வளோ மக்களும் அவர். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்தலத்துக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பிஜேபி வர்றாங்கன்னா அது ஆமாம் வர்றவங்க பரவாயில்ல, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துருக்க மாட்டாங்க. இது வந்து தேவ திட்டத்தோட தேவ சித்தத்தோட சொல்றது ஆரோனை போல அப்போ ஆரோன் வந்து வேதம் என்ன சொல்லணும், பரிசுத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவர் தான் கண்டுபிடி உருவாக்குனார். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ நம்மளுடைய பரிசுத்தத்தில் வச்சிருந்தது கர்த்தர் வந்து அலோவ் பண்ணுவார். அதுக்காக அவங்க வந்து அலோவ் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. சத்தியத்தின்படி அப்படி இருக்குது, அதுக்காக நீ தவறு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த சங்கிலியை கர்த்தர் வந்து இசைக்கியலுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு சொன்னாரா, அன்னைக்கு உள்ள நியாய தீர்ப்பின்படி நம்ம வந்து கற்றுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது, சங்கிலி இருக்குது. இன்னைக்கு நமக்கு சங்கிலி இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, அப்புறம் கொல்றாங்க, ரத்த சாட்சியை மறிக்கிறாங்க. ரத்த சாட்சியை மறிக்கக்கூடிய தொகை நிறைவேறும் அளவுன்னு இருக்குது, வசனம் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எழுத ஒன்று அவருடைய சித்தத்தின்படி இப்போ ஸ்டெயின்ஸ் வந்து எரிச்சு கொண்டாங்க, அது சித்தத்தின்படி சொன்னாங்க. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைங்க எரிச்சு கொள்றாங்க அப்படின்னா அது தேவனுடைய சித்தத்தை தொடர்றாங்க. ஆனால் ஸ்தலம் அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம கவனமாக, அது பரிசுத்தப்படுச்சு. தேவாலயம் வைக்கப்படுதுன்னா அது பரிசுத்தப்படுச்சு. நம்ம மேல தரலாம், நடத்தவங்க மேல தலைமைத்துவம் நம்ம ஒழுங்கா இருந்தா, தலைமைத்துவம் ஒழுங்கா இருந்தா இடைங்க நம்ம யாருக்கு நம்ம பதில் சொல்றாங்க நம்ம இது.
ஏசாயா 40:19. கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான். தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்தி வைக்கிறான். ஆமா, அந்த சங்கிலி எங்க வந்து சேரும் பாருங்க, விக்கிரகத்துக்கு. அப்ப நியாயத்திற்கு எங்க போய் லிங்கா வந்து விக்கிரக வழிபாடு செய்றாரு. அப்ப இந்த இந்திய தேசத்துல வந்து இன்னைக்கு வந்து அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னா என்ன பாவம் பெரிய இருக்குன்னா விக்கிரக வழிபாடு வந்து பெரிய இருக்கு. நாகும் 3:10 3:10. ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதியடிக்கப்பட்டார்கள். அவள் அந்த எருசலேமில் வந்து யுத்தம் நடந்தாலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாபிலோனுடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் சொன்னால் அது கல்லில் வச்சு அடிச்சிடறாங்க. ஆமாம், அப்படி ஒரு மூர்க்கமான ஒரு ஜனத்தை வந்து கர்த்தர் செய்கிறாரு, எழுப்புறாரு. இதெல்லாம் அந்த சங்கிலிக்கு அடையாளம். நாகும் தீர்க்கதரிசியில் சில கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எரேமியா 40:1. பாபிலோனுக்கு கொண்டு போகப்படி வேசியமைக்கு யூதாவிலும் சிறையாக்கிறார்கள். பிடிக்க வைக்கப்பட்ட ஜனங்கள் விளக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த சங்கிலியை குறித்து சிறையிருப்பை குறித்து வெளிப்படுத்த எந்த காரியத்தை என்ன செய்வார். இன்னைக்கு இங்க வர்றாங்க அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வாரு, வெளிப்படுத்தாம காரியங்களை செய்யணும். நம்ம சீர்படுத்துறதுக்கு கர்த்தர் வந்து செய்வாரு, சொல்லிட்டே இருப்பார். ஆமா, அதை சீர்படுத்தாம பட்சத்தில் என்ன செய்வாரு, அந்த நியாயத்திற்கு வந்து கொண்டுட்டு வருவார். சங்கீதம் 137:7. சங்கீதம் 137:7. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. தாவீதை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அதை இடிக்கிறது யாரா, ஏதோமின் புத்திரர். ஏதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வழியாக வர்ற ஆட்கள், அந்த அரசியல் வழியில் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். ஏசாயா 24:1. ஏசாயா 24:1. இதோ கர்த்தர் தேசத்தை வெதுக்கி வெதுமையாக பாலாக்கி அதை கவிழ்த்து அதை குடிகளை அடைப்பார். சிறுகடிக்கிற காரியங்களாம் ஏசாயா என்ன சொல்றாரு, வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். 1 ராஜாக்கள் 6:21 வாசிங்க. 6:21. 1 ராஜாக்கள் 6:21. ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் பொன் சங்கிலி அது எதுக்கு குறுக்கேன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி குறுக்க என்ன சொல்றாரு, சங்கிலி உண்டு பண்ணுறது. அது பொன் சங்கிலின்னு இருக்குது. அப்போ பொன் சங்கிலி வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறா நம்ம பொண்ணுனா என்னன்னு சொல்லி நம்ம விசுவாசி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு பொன் சங்கிலி என்ன செய்யணும், உண்டு. பொன் சங்கிலி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தினால அந்த சங்கிலி என்ன செய்யணும், கட்டப்படக்கூடாது, தகர்க்கப்படக்கூடாது. இப்போ நியாய தீர்ப்பு வந்து இரும்பு சங்கிலிங்கிறார், இங்க பரிசுத்த ஸ்தலத்துல வந்து பொன் சங்கிலிங்கிறார். அப்போ எங்கேயுமே ஒரு நியாய தீர்ப்பும் வச்சிருக்கிறாரு, ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாரு, ஒரு பரிசுத்தையும் கர்த்தர் வச்சிருக்காரு. முன்னக்கூட்டி சொல்லுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதை சொல்லுகிற தேவனாகவும் இருக்கிறார். அடுத்து வந்து எரேமியா 51:9. கர்த்தர் சொல்ல என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கும் விரோதமாகவும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியிலே குடியிருக்கிறவருக்கும்
விரோதமாய் அழிக்க காற்றை எழும்ப பண்ணுவேன். யார் எப்போ பண்ணுவாரு? காற்றை இறைமையிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. இறைமை 22:17. உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதன் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆமாம், இறைமையிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அங்கே உள்ள பாவத்தை குறித்து இந்த சங்கிலி ஒன்று பண்ணியிருக்கிறேன்னா எல்லா விதத்துலையும் அவரை யாரும் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இந்த நல்ல காரியம் இருக்கு, அதனால என்ன செஞ்சுட்டேன், நான் என்னை வந்து பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு அதை சொல்ல முடியாது. எல்லா விதத்துலையும் என்னென்ன பாவம் பண்ணுனா நம்ம எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு நேரம் பார்த்தாது. எல்லா விதத்துலையும் கற்றுக்க செய்யறது சொல்லுகிறது பாவத்தை சுட்டி காட்டி மனம் திரும்பியிருந்தாலும் இந்த காரியம் என்ன செய்யுது நடந்திருக்காரு. ஆனால் நடக்கிற அளவுக்கு என்னென்னா ஒவ்வொரு அடிச்சுட்டாங்க பாவம் பண்ணினதுனால அங்கே என்ன செய்யுது ஒவ்வொரு காரியம் செய்ய குறிப்பிட்டு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். உபாகம் 28:50. உபாகமம் 28. ஆமாம், 28:50. 28:50 இல்லை, 28:50 இருக்கு. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பிறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். விவாகங்கிறது மோசையின் காலம். மோசையின் காலத்திலே பாபிலோன் ராஜா செஞ்சான் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க எவ்வளவு கவனமா நடந்துக்கணும். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது, ரகசிய வருது இருக்குது, 2ஆம் பகிரங்க வருது இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அந்த எண்டு வரைக்கும் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லணும்னா ஆமா ஆயத்தமா இருக்கணும். மல்லிகை 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனா நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், காரியங்களை நடத்துகிறவர்களா இருக்கணும். இல்லை இந்த நியாயத்திற்கும் நமக்கு உண்டு. 2 ராஜாக்கள் 21:24. 21:24. அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். இந்த நியாயத்திற்கு பார்த்தீங்கன்னா இரும்பு சங்கிலிகளோட நியாயத்திற்கு அவரே சிறைக்க ராஜாவே ஆமா கட்டி கண்ணை குருடாக்கி என்ன செய்வாரு கொண்டு. அப்ப இந்த காரியங்களுக்கு நம்ம தப்பு வைக்கப்படணும், நம்முடைய குடும்பம் தப்பு வைக்கப்படணும், நம்முடைய சபை தப்பு வைக்கப்படணும், நம்ம இருக்கிற இடம் தப்பு வைக்கப்படணும், நம்ம தேசம் தப்பு வைக்கப்படணும், உலகம் என்ன செய்யணும் தப்பு வைக்கப்படணும். அப்ப இதுக்காக நம்ம என்ன செய்யறது, ஆமா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த, நம்ம வர்ற ஜனங்களை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம் தான் முக்கியம். இந்த பாவங்களுக்கும் சரி வந்து கண்டித்து உணர்த்துகிறவர்களா நம்ம சரி போயிடுவாங்களோ பயணம் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமா இருக்கிறாங்க இருக்கலாம், அது 2வது பட்சம். ஆனா நம்ம சொல்றது இதான் சத்தியத்தை நாங்க சத்தியமா சொல்லணும். சபை வந்து பரிசுத்தத்தோட கடந்து போகணும். பரிசுத்த பிள்ளைச்ச வந்து பிசாசு உண்டு பண்ணுவோம். ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுத்தா என்ன செய்யணும், கடந்து போகணும். இருக்கிற இடங்களை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் அந்த இடங்கள் வச்சுன்னா தீர்க்கதரிசியா வச்சிருந்தா தீர்க்கதரிசியா இருக்கணும், போதவரா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை சொல்லணும்னா அவங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தணும். ஆமா அவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றது திட்டக்கூடாது. அவங்களுடைய உள்ளான மனுஷன் தலைப்படணும். என்ன செய்யணும் அது செய்யணும். ஒரு இந்த என்ன சொல்லுங்க, நீ சுடிதார் போட்டு வந்துறியா, டாப்ஸ் போட்டு வந்து அந்த பிரச்சனை அவங்களுக்கு தேவையில்லை. நீ முக்காடு போடுறியா, முக்காடு போடலையா, அந்த பிரச்சனை அவங்களுக்கு தேவையில்லை. அந்த உள்ளான மனுஷன் அதெல்லாம் டச் பண்ணாம என்ன செய்ய வரமாட்டான். நீ இப்படி வராத அப்படி வராத அப்படின்னு கர்த்தர் வந்து செய்ய பக்குவப்படுத்தணும். அவங்க வந்துட்டாங்க, நீ மேக்கப் போடாத, இந்த நாட்டில் மேக்கப் போடான்னு சொல்லிட்டு, ஆமா நீ வாட்ஸ்அப் பார்க்காத, நீ ஃபேஸ்புக் பார்க்காதன்னு சொல்ல முடியாது.
ஆமா, அவங்கள மாத்திக்கிறேன். அந்த பயன்படுத்துகிற விதத்தை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து நீ ஜெபம் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ணி காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நைட்டு போகிற ஐடி சொல்றாங்க. நம்ம பேரண்ட்ஸ் எழுதிக்கிறாங்க, இதே காலத்தில் எழுப்புறது கிடையாது, அதனால தூங்க வச்சுறாங்க. திடீர்னு நீங்க வந்து பாருங்க காலையில எழுந்திருச்சுன்னா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு நீங்க வெளியே படிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய மனசு பிரகாரம் அவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கணும். உனக்கு எப்போ ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் பண்ண வைக்கணும், பைபிள் படிக்க வைக்கணும். அப்போ அவங்களுக்கு எப்போ பண்ணணும், ஆனா அவங்களுடைய பாதையிலே கொண்டு போய் உனக்கு எப்போ முடியும். இப்போ நாம வந்து சொல்றேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சு அப்படி கடந்து போறோம், நம்ம அப்படி வந்துட்டோம். இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியும். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக டியூஷன் படிக்கிறாங்க, ஸ்கூல்லேயும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒர்க்கு வந்து அதிகமாயிடுது சூழ்நிலை. ஆனா அதுலயும் நீ தெரிப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்போ உனக்கு முடியுது அப்ப நம்ம பண்ணுவோம். நானும் சேர்ந்து பண்றேன், 2 பேரும் சேர்ந்து வாசிக்கணும், உட்காந்து சேர்ந்து வாசிக்கணும். ஜெபமே இல்லாம பைபிளே படிக்காம. ஆனா என்ன பெரிய விஷயம் சொன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறது ஜெபம் பண்றது. நிறைய பேரண்ட்ஸ் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனா அவங்களே ஃபேமிலி கிடையாது, பைபிள் வாசிக்கிறது. அப்ப பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, அப்ப அந்த பிள்ளை அவங்க பேரண்ட்ஸை பார்த்து சில பிள்ளைங்க வந்து வளர்றாங்க. அப்ப நம்மளே என்ன செய்யணும், மாத்திக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த வேலையை மட்டும் என்னால் செய்ய முடியாது. அப்போ அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவரு மோசேயின் காலத்துல வந்து என்ன செஞ்சாங்க, எகிப்துல வந்து நிறைய வேலை கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்ய கத்துறது வெளியில வந்து கொண்டுட்டு வராங்க. அப்ப நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஆண்டவருடைய கரத்துல இருந்து கொடுக்கணும். ஆண்டவரே இவ்வளவு பெரிய வேலை இருக்கு, உங்களை தேட முடியல, நான் என்ன செய்யறது அப்படிங்கிறது வேற ஒரு ஞானத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த வேலையை கூட சார் அதை குறைக்கக்கூடிய வழிகளை கற்று சேர்க்காங்க. வருத்தப்பட்டு பாக்க சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு பிரஜாதிகளுக்கு நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனால் மினிஸ்ட்ரி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ என்ன நிறைய அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குது, அந்த அப்பாயின்மெண்ட் வர நான் கடந்து போக வேண்டியது. அதனால எனக்கு தனி ஜெபம் பண்ணணும், அதுல கவனமா இருக்கணும். அப்பாயின்மெண்ட்டை குறைக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கத்தணும். நம்ம வந்து கத்த பயன்படுத்துகிற பாத்திரம் நம்மளை மாத்திரம் சொல்லி கவலைப்படக்கூடாது. பொறுத்தவரை ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரம் எப்படி டெய்லி குளிச்சு பல்லு விளக்குறோமோ அதே போல அனுதினமும் வேத வாசித்து ஜெபிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷா அந்த நாள் ஒரு இனிமையான நாளா தேவன் கொண்டு போவார். அப்பாயின்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையை கவலைப்படாது. 1 வருஷம் டேட் கொடுக்குறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் குறைச்சல வரல. பட் ஆனா அதுல இதைதான் ஆண்டி விரும்புறாங்க. கத்தரை நாங்க பயன்படுத்துறாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவித்துல அது விரும்புறது வந்து சத்தியம் உடைந்த பாத்திரம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கும்போது நம்மள உடைச்சு உருவாக்கணும். அது எப்படி கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு உடைச்சு உருவாக்கணும்னா நம்ம கடமை வந்து வச்சிருக்கோம், கத்தி ஆடுவாங்க. அப்ப அது உடைத்து உருவாக்கணும். அவருக்கு பிரியமான பாத்திரம் எல்லாரும் விரும்புறாங்க. அப்படின்றதுக்காக நாம நம்மளுடைய சத்தியத்தை விரும்பக்கூடாது. யாரு எப்படின்னு போட்டோம், எனக்கு ஆளுநர் ஆண்டவர் இல்லாமட்டு வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னது செஞ்சு அவ்வளவுதான். கொண்டு வருவது யாரு, தேவன் கொண்டு வராது யாரு. நீங்க சொன்ன இடத்துல நான் இருந்தேன், நீங்க சொல்லுவாங்க நான் செஞ்சேன், மினிஸ்ட்ரி பண்ணேன். வர்றது வேலை ஒழுங்கா செய்யறோம், மீதி காரியங்களை அவரு சோர்ந்து போகக்கூடாது. ஆளு வருவாங்க வரல. இப்ப நாங்களாம் ஆரம்பிச்சது யாரையும் கூப்பிடல. ஆமா கத்தலாம் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறாரு. இன்னைக்கு ஒரு பாடம் இருக்கு, நான் என்ன செஞ்சேன் நீங்க வந்த என்ன பாடம் தெரியுமா? நம்ம அதிக வெளியே சொல்லப்படக்கூடாது, நம்ம நீங்க பாடம் இதை நம்ம கத்துக்கணும். நம்ம வார்த்தை கற்றுக்கொள்ள கத்தனைக்கு ஒரு அனுக்கிரகம். நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். சனிக்கிழமை யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் கிராமத்துல அங்கங்க வேலை, அந்த வேலை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவோம். அப்போ இன்னைக்கு ஒரு வேதத்தை நிறைய பொன் சங்கிலி, கட்டப்பட்ட சங்கிலி, வாழ்க்கையில் எத்தனையோ சங்கிலிகள் இருக்கு. நீங்க நாமளே எதுலையோ ஒரு கட்டப்பட்ட சங்கிலியா கூட இருந்திருக்கலாம். இந்த வேலையில ஆவியானவர் கொண்டு வந்தார். வந்தது ஒரு காரியமா இருந்தாலும் தாவீது சொன்ன மாதிரி நான் வந்ததுக்கு ஒரு மாதிரி காரியங்களை தேவன் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு அனுகிரகம்.
ஏன்னா வந்து பிள்ளை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பிள்ளை இது பண்ணக்கூடாது. கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் சொல்லுவேன் கலை ஜோம் அப்போ நீ சொன்னீங்க இது நம்ம வெளியே பிள்ளைங்களுங்கும்போது உரிமையா அட்வர்ட்டா எடுத்து பண்றோம். இது அப்பா அம்மா அந்த அப்படி கொண்டு வந்ததுனால காலையில எந்திரிச்சு தம்பி என்ன பண்ணுவான், ஸ்கூல் போகும்போது ஒரு 2 அதிகாரம் வாசிப்பான். அதே மாதிரி நைட்டு ஒரு 2 அதிகாரம். நம்ம அது சிறு வயதிலிருந்து அந்த பழக்க அத்தியாசத்தை கொண்டு வந்ததுனால தேவனுக்குள்ள பயந்து வேதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சின்ன வயசுல கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நம்ம ஆரம்பத்திலே இது வந்து நம்ம உருவாக்கலைன்னா அந்த அவனுக்கு ஜெப குறிப்பு என்ன, ஜெபன்னா என்ன, வேத வாசிப்புனா என்ன, கர்த்தருடைய வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்குன்னு கூட தெரியாம போயிடும். அப்போ நாங்கள் சொல்லிடுறோம், படிப்பு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு சைடு இருந்தாலுமே இந்த கிராமத்துக்கு வெளிச்சம் வேதம் தான். நீ பிரகாசித்தாதான் இந்த கிராமம் பிரகாசிக்கும், இல்லை இந்த கிராமம் இருட்டாயிரும் தம்பி. இதை தான் சொல்லி 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 சாப்பிட முன்னாடி வேத வாஸ்தியா, படுக்க முன்னாடி வேத வாஸ்தியா, இப்படி தான் போட்டு 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 கொட்டுவார். அதனால தான் எங்கே போனாலுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு, பிள்ளைகள் யார்கிட்ட பேசுகிறாங்க, எங்கே வளர்றாங்க, எங்கே நிற்கிறாங்க, எங்கே என்ன பண்ணுறாங்க. கத்தை நம்மகிட்ட கொடுத்த இது, அதை நம்ம வந்து பாத்திரமா பயன்படுத்தணும். எங்கேயோ போனோம், எங்கேயோ வந்தோம். கர்த்தர் வந்து உருவாக்குகிற பாத்திரமா பயன்படுத்துகிற பாத்திரம். பயன்படுத்தி பவுல் சொன்னாரா? இல்ல. பேதுரு சொன்னாரா? எலியா சொன்னாரா? எலிசா சொன்னாரா? மோசே சொன்னாரா? யாரும் எந்த பரிசுத்தவன் சொல்ல மாட்டாங்க. அவர் பயன்படுத்துகிற விதம் வந்து வேற. இன்னைக்கு வந்து விளாம்பட்டியில வந்து வேற யாருமே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் வாடிப்பட்டில யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யணும். கூட்டத்தை பார்த்து பேசக்கூடாது, காணிக்கையை பார்த்து பேசக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை போஷிக்கிறதுக்கு அவர் இருக்கிறார், என்னுடைய ஊழியத்தை விரிவுபடுத்துறாரு, அவரை சுருக்குறாரு அப்படிங்கிறது நினைச்சது அவருடைய கருத்துல தான் இருக்கிறார். ஆனா அவருடைய கண்களுக்கு நேரம் கண்காணிக்கப்படுகிறார். அன்னைக்கு அவர் போனா அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போகணும் சொல்ற அந்த வார்த்தைக்கு நம்ம ஆகக்கூடாது. அப்போ என்ன சொல்றாரு, மற்றவங்க பார்வையில நம்ம மதிக்கிறாங்க பார்த்துட்டதுனால ஒரு மாதிரி ஆயிடும். அப்படிதான் யாரும் கண்டுகிடலையா, மதிக்கலையா, நம்ம எதுவுமே கண்டுகிட. இதுவும் ஒரு சைடு இருந்தாலும் இதுவும் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு. உலக ரீதி அது அப்படிதானே நடக்கும். அதுதான் நான் தான் சொல்லுவேன், ஸ்தல சபையில தேவன் நம்மளை பயன்படுத்துறாரு, அதுக்கு சந்தோஷம். செக்ஷன்ல கூட்டு ஜெபிக்க வைக்கல, அதுல பண்ணல, விசாரிக்கல, இதெல்லாம் அப்பாற்பட்டதுதான். ஊர் ஜனங்கள் நம்மளை கனப்படுத்துறாங்க, கர்த்தர் நேசிக்க வச்சிருக்காரு, இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை விட நமக்கு வேற ஒரு இது இல்லை. அதுதான் ஒவ்வொரு மனுஷனும் எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்றோம், எங்கேயோ வாழ்றோம். அது ஆண்டவருடைய இதுதான். அதனால கர்த்தரா தான் அந்த கிராமத்துக்கு கொண்டு போனதுன்னு தான் சொல்லுவோம். மனுஷன் ஒரு சைடு சொன்னாலுமே தேவன் இது முன்குறித்த கிராமம் அப்படிதான் தான் சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோதான் இது ஜனங்களுடைய உபத்திரம் இருந்தாலும் அந்த பகுதியில் ஆண்டவர் எழுப்புதலை நிச்சயமா வச்சிருப்பாரு. அதுதான் மிஷினரி எல்லாம் போறாங்க, யாரை நம்பி போறாங்க, அங்கே மிஷினரிக்கு என்ன கூட்டம் வந்திருக்காங்க. அப்போ நானும் ஒரு ஆட்களே வர நம்ம ஒரு மிஷினரி தான். கண்டிப்பா. ஏன்னா அந்த இடத்துல வேற யாரும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வரல அப்படின்னா ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால நம்ம கருத்தை தெரிந்து கொள்கிறோம். யாருமே வரல. எத்தனையோ பேர் கேட்பாங்க, உண்மையிலே நீங்க விளாம்பட்டியில ஊழியஞ்சேரியில இல்லை ஒரு நாள் பார்க்க வரணும் அப்படிம்பாங்க. வாங்க நீங்க பாருவாங்க. ஏன்னா மனுஷனுடைய பார்வைக்கு அது மோசமான கிராமமா இருந்தாலும் தேவன் யாரை கொண்டு எப்படி செய்யணுங்கிறது. நீங்க நம்ம எங்க செக்ஷன்லேயே ஒரு பாஸ்டர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க போல. அப்போ ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 பாஸ்டர் சைக்கிளில் புது சைக்கிளில் போயிருப்பாங்க போல. அதுக்குள்ளே டீ கடை கீழே இருந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய அருவா எடுத்துட்டு இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் வந்தேன் தெரிஞ்சதெல்லாம் எங்கள் கிராமம், நாங்கள் ஆளுங்க சேரு இடம், நீ எப்படி வரலாம் அப்படின்னு. அப்போ அவர் டீயை குடிச்சிட்டு சைக்கிள் போனால் கூட பரவாயில்ல, மண்ணை பழச்சி வந்தால் போதுன்னு சொல்லிட்டு சைக்கிளை விட்டுட்டு வந்துட்டாங்க. சைக்கிள் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். அதான் சொல்லுவாங்க, உண்மையிலே நீங்கள் அந்த ஊரில் அதை. அப்புறம் அவரே சந்தேகப்பட்டு ஒரு நாள் செக்ஷன் மீட்டிங் அங்கே தான் விளாம்பட்டில் நடத்தணும். வந்து பார்த்தேன், பரவாயில்ல, நான் நினச்சேன் எப்படியோ பிள்ளைகள் திரும்பி வந்துடுவாங்க. நான் சொன்னேன், அத்தனை அழைச்சிருந்தாருன்னா அந்த பகுதியில் தேவன் நிலைநிறுத்த பண்ணுவார். அதுதான்